மக்களே, இந்த நியூ இயர் திருநாள் இன்னும் முடியல. நம்ம மார்னிங் ஐயப்பன் கோவிலோட போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்து வந்த கோவில் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் அங்க இருந்து இங்க வர லேட் ஆயிடுச்சா? இங்க பாருங்க, விட்டா கோவில் ரோடே எதுன்னு தெரியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு டிராபிக் இங்க. அப்படி நாங்க வந்த கோவில் தான் மிக ஃபேமஸா பெசன் நகர்ல லொகேட்டா இருக்க அறுபடை வீடு முருகன் கோவில். இங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். சேனல்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ள பாத்தீங்களா கூட்டத்தை? அது என்னன்னா, கோவில் பேருக்கு ஏத்த மாதிரியே இங்க அறுபடை வீடு முருகன் சந்நிதி இருக்கும். ஆனா எந்த ஆர்டர்ல அறுபடை வீட கம்ப்ளீட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியாது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்காகவே இங்க அழகா ஓம் வடிவத்துல ரூட் மேப் போட்டிருப்பாங்க. இத ஃபாலோ பண்ணி நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முருகர் அண்ணனான மகா கணபதியை வழிபட்டுருவோம். அப்படியே தொடர்ந்து வந்தோம்னா இந்த லைன் எங்கடா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இதுதாங்க அறுபடையில முதல்ல பார்க்க போற சந்நிதி பழமுதிர் சோலை. ஒழுங்கா எல்லாரும் ஒன்னா வாங்கன்னு சொன்னா பொறுமையா வந்து எங்கேயோ வேற ஒரு லைன் நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. சரி, அடுத்து வந்த வீடு திருப்பரங்குன்றம். சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அதோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு தெய்வானைய கல்யாணம் பண்ணுவாரு. இங்க முருகரும் தெய்வானையும் அழகா சிரிக்கிற மாதிரி ஒரு சிலை. நெக்ஸ்ட் வந்த வீடு தான் பழனி. இங்க முருகர் ஆண்டியா தண்டாயுதபாணியா இருப்பாரு. இந்த உருவம் மோஸ்ட்லி எல்லாராலையும் பாத்திர முடியாது, அது அபூர்வம். ராஜ அலங்காரத்துல தான் எல்லா இடத்துலயும் காட்சி அளிப்பாரு. அப்படிதான் இங்கேயும் இருந்தாரு. எல்லாருக்கும் ஞானத்தை அள்ளி கொடுப்பாரு, ஒரு ஐகீகம். அடுத்து வரப்போற வீடு திருத்தணி. இங்கதான் முருகர் அவருடைய காதலை வெளிப்படுத்தி வள்ளிய திருமணம் செய்வாரு. இருங்க, கொஞ்சம் பிரசாதம் வாங்கிக்கிறேன். இது என்ன வீடா இருக்கும்? இதுதான் சுவாமி மலை. இங்கதான் எல்லாம் வல்ல தந்தையான சிவனுக்கே ஓம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்ன இடம். அண்ட் லாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன பேலன்ஸ் வீடு இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? அதுதான் திருச்செந்தூர் முருகர் கோவில்லயே இந்த கோவில் மட்டும்தான் கடல் பக்கத்துல இருக்கும். இங்கதான் சூரபத்மனை வதம் செஞ்சு அவருடைய தைரியத்தை உணர்த்துவாரு. அவ்வளவுதான், எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. கால பைரவரை தொட்டு கும்பிட்டுட்டு நவகிரகங்களை வேண்டிட்டு சுத்தி முடிச்சுட்டு வெளியே வரேன். ஊர்ல இருக்கிற மொத்தம் கூட்டத்தையும் நான் இங்க தான் பார்த்தேன். வெளியே வரதுக்குள்ள மூச்சு முட்டிச்சுடா அப்பா. கோவில் பக்கத்திலேயே பீச்சும் இருக்கும். அங்க போயிட்டு சுகமா காத்த வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நியூ இயரோட இந்த கோவில் நல்லபடியா முடிஞ்சது. பாய் பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.